الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنذر الناس يوم يأتيهم العذاب فيقول الذين ظلموا ربنا أخرنا إلى أجل قريب نجيب دعوتك ونتبع الرسل أولم تكونوا أقسمتم من قبل ما لكم من زوال وأنذر الناس يوم يأتيهم العذاب வேதனை அவரிடத்தில் வருகின்ற அந்த நாளை பற்றி நபியை நீர் எச்சரிக்கை செய்வாயாக. அந்த நேரத்திலே அந்த நாளில் அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா அஹிர்னா இலா அஜலின் கரீப், கொஞ்ச காலம் எங்களை உலகத்திற்கு நீட்டி வைப்பாயாக என்று கூறுவார். நுஜீபு தஅவதக வனத்தபிஉ ருசுல், உன்னுடைய அழைப்புக்கு நாங்கள் பதில் கூறுகின்றோம், நீ அனுப்பிய தூதர்களுக்கு நாங்கள் வழிபடுகின்றோம் என்று அன்றைய நாளிலே கூறுவார்கள். அந்த நாளை பற்றி நபியை நீர் எச்சரிக்கை செய்வாயாக. அப்பொழுது அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வான், அவலம் தக்கும் அக்ஸம்தும் மின் கபல் மா லக்கும் மின் ஜவால், உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நீங்கள் சத்தியமிட்டு சொல்லவில்லையா, அப்படி ஒன்று நிகழாது என்று, அப்படி ஒரு நாள் வராது என்று நீங்கள் சத்தியமிட்டு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் அப்பொழுது நினைவுறுவார். 14ஆம் அத்தியாயத்துடைய 44வது வசனத்தில் நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதற்கு முந்தைய வசனங்களில் சொல்லும் பொழுது, உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் நினைக்க வேண்டாம், நம்ம இப்படியே இருப்போம், இப்படியே விடப்படுவோம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அதை போன்று அவர்கள் செய்கின்ற குற்றச் செயல்கள் எல்லாம் அல்லாஹ் பார்க்கவில்லை, கவனக்குறைவாக இருக்கின்றான் என்றும் அவர்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அப்படி ஒரு கடுமையான ஒரு நாள் இருக்கின்றது என்ற செய்திகளை சொல்லிவிட்டு தான் நபியே, மறுமையிலே இந்த மக்கள் எப்படி புலம்புவார்கள் என்று சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதன் குற்றச் செயலை செய்து கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவன் காவலர்களால் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட வரைக்கும் தைரியமா செய்து கொண்டிருப்பான், எந்த பயமும் இருக்காது. கடைசி நேரத்திலே மாட்டி ஒரு இடத்துல கொண்டு உள்ள தள்ளும் பொழுதுதான் தெரியும், அங்க சிறைச்சாலையில உள்ள வேதனைகளையும் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும், ஆகா நம்ம எவ்வளவு தைரியமா செய்து கொண்டிருந்தோம், இனிமேல் வெளியே போனா எதுவுமே செய்யக்கூடாது என்று அங்கு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இந்த உலகத்திலாவது தீர்ப்புக்கு மறு தீர்ப்பு இருக்கின்றது. ஹைகோர்ட்ல இருந்து எங்க போலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம். அங்க எந்த கோர்ட்டுக்கு ஒரே தீர்ப்பு தான், அரபு நாடு மாதிரி ஒரே தீர்ப்பு தான். அங்க 2 தீர்ப்பு 3 தீர்ப்புலாம் கிடையாது. அரபு நாட்டுல இன்னைக்கு அதே ஒரே தீர்ப்பு தான். குற்றவாளி என்று 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வந்துடும். அதுபோலதான் அல்லாஹ் நாளை மறுமையில என்ன செய்கின்றான், ஒரே தீர்ப்பு. அன்றைய நாள்ல இந்த மக்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பார்கள், இறைவா உலகத்துக்கு நீ எங்களை அனுப்பி வைப்பாயாக, கொஞ்ச காலம் அனுப்பி வை, அப்படி அனுப்பி வைத்தால் அவத்தக்க, நீ கொடுக்கின்ற அழைப்பு கொடுக்கின்ற அழைப்புக்கு நாங்கள் பதில் கூறி விடுகின்றோம். வனத்தபிய ருசுல, அந்த இறை தூதர்கள் எல்லாம் வந்தார்களே, அந்த இறை தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்போம் என்று அவர்கள் கூறுவார்கள். இதை நீ என்ன செய், நினைவு கூறு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தார். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், உலகத்திலே வாழும் பொழுது மறுமை என்பதெல்லாம் ஒன்று கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே செய்யாது, அவர் வரவே செய்யாது, உலகத்திலே வாழுகின்ற காலத்திலேயே நல்ல முறையில் வாழ்ந்து விட்டு செத்து விட வேண்டியதான், மறுஜென்மம் என்பது ஒரு கிடையாது, மறுபிறவி என்பது கிடையாது, பரலோக ராஜ்யம் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இஸ்லாம் தெளிவாக சொல்கின்றது, உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் எழுப்பப்படுவார். அந்த நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நன்மை செய்திருந்தால் அதற்குண்டான பரிசுகள் கிடைக்கும், தீமை செய்திருந்தால் அதற்குண்டான தண்டனை கிடைக்கும் என்று மிக தெளிவாக இஸ்லாம் சொல்கின்றது. மற்றவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய என்ன சொல்வார்கள், இந்த ஜன்மா அந்த எதுவும் கிடையாது, பரலோகம் எதுவும் கிடையாது, உலகத்துல வாட்டமா சேர்த்தமான்னு போயிருக்கும். அப்ப தப்பு செய்யறவனுக்கு என்னைக்கு தண்டனை கிடைக்கிறது? தப்பு செய்தவன் தப்பு செய்து கொண்டிருந்தே செத்து விடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை வேண்டும் அல்லவா, அவனுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் அல்லவா, பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் அல்லவா. அதற்குத்தான் அல்லாஹ் மறுமை என்ற ஒரு நாளை வைத்திருக்கின்றான். எனவே அந்த நாள் ஒருவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சுதாரித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல பல இடத்துல அந்த மவுத்து வரும்போதே ஆரம்பிச்சிருவான் மனுஷன்.
மவுத் வரும் பொழுதே சொல்லுவானா, இதா ஜாஅ அஹதுல் மவுத் கால ரப்பிர்ஜிஉனி. அந்த மவுத் சக்கராத்து மவுத் வருதுல, உயிரை வாங்குறதுக்கு அந்த மலக்கு வந்த உடனே சொல்லுவானா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உலகத்துக்கு போயிட்டு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சாதிகால மனிதனாக வந்து விடுகிறேன் என்று மவுத்துடைய ஆரம்பத்திலிருந்து அடுத்த மௌத்தானதற்கு பின்பு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லியிருந்தான். 6:27 சொல்லுகின்றார், வலவு தரா இது ஒத்திப்போ அலன்னார். நரகத்துக்கு முன்பு அவர்கள் நிப்பாட்டப்படும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், யாழைத்தனா உரத்துவலா நுகத்திபு, எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நாங்க பொய்யே சொல்ல மாட்டோம், நாங்க பொய்யாக்க மாட்டோம், மறுமை இல்லை என்று கூறவே மாட்டோம். எங்களுடைய ரப்புடைய அந்த வசனங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம், பொய்யாக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். இன்னொரு வசனத்திலே அதை தொடர்ந்து சொல்கின்றார், வலவு தரா இது ஒத்திப்பாரா ரப்பியும், தன் ரப்பிடத்தில் அவர்கள் எல்லாம் நிப்பாட்டப்படும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொல்வார்களாம், அப்பொழுது இறைவன் கேட்பானா, இப்ப சத்தியத்தை உணர்ந்து கொண்டீர்களா, இப்ப தெரிஞ்சா தண்டனை வரப்போகுது. அப்பொழுது சொல்வார்களாம், காலு பலா வரப்பினா, ஆமா இறைவா நிச்சயமானதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் நம்புகின்றோம் என்று. அல்லாஹ் சொல்வானா, கால ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், எந்த நாளை நீங்கள் மறுத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நாளுக்குரிய தண்டனை இதோ அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. எனவே அந்த நாள் வருவதற்கு முன்பு குற்றச்செயலிருந்து நம்மை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிடிபட்டு சிறைச்சாலை உள்ள தன்னதுக்கு பின்னாடி புலம்பி பிரயோஜனம் இல்லை என்பதைத்தான் இந்த வசனங்கள் காட்டுகின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த